ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பன்னீர் கீ கிரேவி. இது என்னோடய ஸ்டைலில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா, பிரெட் டோஸ்ட் இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 250 கிராம் பன்னீர் வாங்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஏற்கனவே வச்சுட்டேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது எண்ணெயிலே லைட்டாக அப்படியே பொரிச்சு விட்டுறலாம். ஒரு நிமிஷம் போல் எண்ணெயில் பொரியட்டும். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அந்த பன்னீர் எடுத்து இப்போ இதில் ஒன்றா சேர்த்துடலாம். இதை நம்ம ரொம்ப அதிக நேரம் நம்ம ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம திருப்பி விடும்போது ஒரு இடுக்கி வச்சு திருப்பி விட்டோன்னா அந்த பன்னீர் கொஞ்சம் உடையாமலே இருக்கும். இந்த அளவுக்கு வந்துட்டால் போதும். ஒரு 3 நிமிஷம் அந்த ஆயிலே ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். இதே பேனில் இதே ஆயிலில் 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக அப்படி பொரிச்சு விட்டுட்டு 1 இன்ச்சு இஞ்சி, 4 பூண்டுப்பல் இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 காஷ்மீரி மிளகாய். இது காரம் கம்மியாக தான் இருக்கும், கலருக்காக தான் இதை நான் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்குறப்ப அந்த கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் அது மெலிசாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தையே நம்ம நல்லா வதக்கிடணும். ஆயில் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கங்க. எனக்கு இந்த ஆயில் போதும். ஒரு 3 பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி, 3 பெரிய சைஸ் தக்காளி அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி தோல் தனித்தனியாக பிரிஞ்ச அளவுக்கு நம்ம வதக்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதும். இதோட 1 டீஸ்பூன் நிறைய மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டில் அந்த மல்லித்தூள் வதங்கினா போதும். இதை அப்படியே ஆற வச்சுருவோம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 5 முந்திரி பருப்பு, அந்த கடாயை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேணாம், ஏன்னா நமக்கு மசாலா திக்காக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இன்னொரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா தூக்கி அதில் சேர்த்துடலாம். இந்த ஆயிலே இந்த மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நமக்கு அந்த மசாலாலேருந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அதோடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த மசாலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ நல்லாயிருக்கு. டேஸ்ட்டுமே இந்த அளவுக்கு தான் சூப்பராக இருக்கும். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் அதில் கலந்து விட்டுட்டு லேசாக கலந்து விட்டால் போதும். ஒரு 2 நிமிஷம் போல் பரட்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீரையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மெதுவாக பரட்டி விடணும், வேகமெல்லாம் பரட்டி விட வேணாம். லைட்டாக அப்படி பரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பரான பன்னீர் கீ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.